இதோ வந்துட்டேன். நான் தான் உங்கள் மிளகு பொங்கல். எங்கள் அம்மா என்ன ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கிளாஸ் பைத்தம்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து 1:5 ரேஷியோவில் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 6-7 விசில் போல் விட்டு எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய், நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 6-7 முந்திரியை பாதியாக உடச்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு செஞ்சு வச்சிருக்க பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கமகமன் பொங்கல் ரெடி. சைட் டிஷ்ஷாக சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் துவரம் பருப்போடு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல், தேவையான அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனா சாம்பார் ரெடி. நான் ரெடி ஆகிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.